ನಟನಪತೆ ನಟನಪತೆ ನರ್ದನ ಸಭಾಪತೆ ಪಶುಪತೆ ನಟನಪತೆ ನಟನಪತೆ ನರ್ದನ ಸಭಾಪತೆ ಪಶುಪತೆ ನಟನಪತೆ ನಟನಪತೆ ನರ್ದನ ಸಭಾಪತೆ ಪಶುಪತೆ ನಟನಪತೆ 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 ನರ್ದನ ಸಭಾಪತೆ ಪಶುಪತೆ ನಟನಪತೆ 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 ನರ್ದನ ಸಭಾಪತೆ ಪಶುಪತೆ ನರ್ದನ ಸಭಾಪತೆ ಪಶುಪತೆ ನರ್ದನ ಸಭಾಪತೆ ಪಶುಪತೆ ಜಯ ಶಿವಮೇಶ ಶಿವಚಿದಂಬರಂ ನಮ ಶಿವಕಾಮೇ ಜಗದಂಬಿಕೆ ಶಿವಕಟಾಕ್ಷಂ ಪರಿಪೂರ್ಣಂ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்பர்மூர்த்தி திருவடி இணைகள் நமக்கு துணையாக புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே அப்பர் திருவாயமுதம் பாகம் 7 யதாவதி யதாசக்தி உயர்ந்ததான அப்பருடைய திருவாயமுதமாம் தாண்டகவேந்தரின் உயர்ந்த தெய்வாமிர்தமான அந்த தேவாரத்தின் உயர் பொருளை ஓரளவு அனுபவித்ததுவாரா உயர்ந்த சிவபக்த ரத்னங்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். ஞானசம்பந்த பெருமானை மதுரைக்கு அனுப்பிவிட்டு தாம் திருப்பராய்த்துறை முதலான திருத்தலங்களை தரிசித்த வண்ணம் திருப்பைஞேலி வந்து சேருகின்றார் அப்பர் பெருமான். இங்கு இறைவன் நீலகண்டேஸ்வரர், நீலிவனேஸ்வரர், கதலி வசந்தர், ஆரண்ய வட்டங்கர் என்று பல்வேறு நாமங்களால் புகழப்பெறுகின்றார். விஷாலாட்சி அம்மை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் அப்பர் தீர்த்தம் சிவகங்கை உடையது. இவ்விடத்திலே நீலி எனும் ஒரு வகை வாழை, இது ஒரு தனி இனம், வேறு எங்கும் இது பயிராவதில்லை. இதன் இலை காய் கனி அனைத்தும் இறைவனுக்கே பயன்படுகின்றது. இவற்றை மனிதர்கள் உண்டால் பிணி வரும் என்பது கண்கூடாக கண்ட உண்மை. கனியை சுவாமிக்கு நிவேதித்துவிட்டு தண்ணீரில் விட்டு விடுவார்கள். இவ்விடத்திலே வசிஷ்ட முனிவருக்காக நடராஜ பெருமான் நடனம் ஆடியபடியாலே இவ்விடம் மேலை சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்றது. இவ்விடத்திற்கு அப்பர் பெருமான் தன்னுடைய உயர்ந்ததான சிவனடியார் திருக்கூட்டத்தோடே திருஞீலியை நோக்கி வந்து கொண்டிருந்தார். செல்லும் வழியிலே பசி தாகம் மிகவும் வருந்தி இழைத்து ஆனால் சித்தம் சற்றும் தளராது நடந்த வண்ணம் இருந்தார். பரமசிவன் அவருடைய வருத்தத்தை நீக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர் வரும் வழியிலே ஒரு உயர்ந்த ஒரு சோலையையும் ஒரு குளத்தையும் உண்டாக்கினார். பிராமண வடிவம் கொண்டார். ஒரு பெரிய பொதிசோறு வைத்துக்கொண்டு, சுவாமி உமக்குத்தான் நான் தர வேண்டும் என்று வந்தேன். நீர் வழி நடுக நடந்து இழைத்து போனீர், களைத்து போனீர். உம்மை சேர்ந்தவர்களும் அவ்வாறே இருக்கின்றார்கள். இந்த பொதிசோறு என்னிடத்திலே இருக்கின்றது, இதை எடுத்து உண்டு இக்குளத்திலே உயர்ந்ததான அமிர்தம் போன்ற இளநீர் போன்ற உயர்ந்த ஜலபானம் அதை பண்ணி இழைப்பை நீக்கி கொண்டு போம். எங்கு செல்கின்றீர்கள் என்று கேட்கார். நீலிவனநாதரை தரிசிக்க செல்கின்றேன் என்றவுடனே சரி, அவ்வாறே ஆகட்டும். முதலில் இந்த பொதிச்சோரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை தாங்கள் அனைவரும் உண்டு களைப்பாரி பின்னர் சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று கூறினார். அப்பர் மூர்த்திகளுக்கும் தான் வயதான காலத்தில் சிரமப்பட்டாலும் தன்னை நம்பி வந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் வாடுகின்றார்களே என்ற எண்ணமே அவருக்கு இழைப்பு களைப்பை இதை ஏற்படுத்தியது. அப்பமூர்த்தி சுவாமிகள் அதை வாங்கி கொண்டார், கண்ணிலே ஒத்தி கொண்டார். அனைவரும் வாருங்கள், பொதிசோறு வந்திருக்கின்றது, இறைவன் அனுப்பியுள்ளான் போலும், நாம் இதை புசித்து குளத்திலே ஜலபானம் பண்ணி இழைப்பி நீக்கி கொண்டு சுவாமி தரிசனம் செய்வோம் வாருங்கள் என்று கூற அனைவரும் இக்குரல் கேட்ட உடனே வந்தார்கள். சுவாமி தன் கையாலே அனைவருக்கும் எடுத்து கொடுத்த வண்ணம் இருந்தார். அனைவரும் உண்டாயிற்றா என்று கேட்டார். அனைவரும் உண்ட பின் தான் அதை எடுத்து கடைசி ஒரு வாய் இருந்தது, அது ஒரு சொற்று வாயிலிட்ட உடனே தேடினும் நீ உயர்ந்த தேவலோகத்து சுவையும் நிறைந்ததாக இருந்தது. ஆஹா, பசி வேளையிலே இது இவ்வாறு இருக்கின்றதா? அல்ல, அந்த பிராமண சுவாமியின் திருக்கரங்களால் செய்யப்பட்டதினால் இவ்வாறு இருக்கின்றதா? அல்லது நீலிவனத்து இறைவனின் சாநித்திய விசேஷத்தினால் இவ்வாறு இருக்கின்றதா என்று எண்ணியவாறு வியந்தார். பொதிசோறு சாப்பிட்டாகின்றது. அனைவருக்கும் களைப்பு நீங்கியது. இறங்கி அத்திருக்குளத்திலே நீரை எடுத்து பருகினார். அது தெய்வாமிர்தமாக இருந்தது. உயர்ந்த கருப்பஞ்சாரை விட சுவைமிக்கதாக இருந்தது. அப்பொழுது இழைப்பு நீங்கி இருந்தார். உடனே கிளம்பினார். எங்கு செல்கின்றீர் என்று அந்த பிராமண சுவாமி கேட்டார்.
அப்பொழுது வாகீஷர், நான் திருப்பங்கிலிக்கு போகின்றேன் என்றவுடனே, நானும் அங்குதான் போகின்றேன், வாரும் என்று அவரையும் அழைத்து கொண்டு சென்றார். அப்பொழுதெல்லாம் வழிநடுக சிவநாமத்தை கூறிய வண்ணம் வந்த அப்பர் பெருமானும் அவரோட கோஷ்டியவும் ஒரே ஒரு சின்ன பொதிசோறு மூட்டை தந்தார். அதை என் கையாலே ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு மீண்டும் மீண்டும் தந்தேன். அன்னமோ குறையவில்லை. நான் கடைசி ஒரு கவளம் உண்டவுடனே என்னுடைய களைப்பும் நீங்கியது, பசியும் நீங்கியது. அந்த சுனை நீர் அமிர்தம் என்ன கருப்பஞ்சாறு போல் இருந்தது. இவை அனைத்தும் என் களைப்பையும் நீக்கியது, இளைப்பையும் நீக்கியது. நீலிவனத்தை சமீபத்து வந்துவிட்டேன் என்ற ஒரு எண்ணமும் தோன்றியது. பார்த்து கொண்டே இருக்கையிலே தன் முன்னே வழிகாட்டி சென்ற அந்த மறைநாயகர் மறைந்தார். அப்பமூர்த்தி சுவாமிகள் அது கண்டு அவருடைய திருவள்ளை கண்டு வியந்தார். கண்ணீர் சோர நிலத்திலே விழுந்து விழுந்து நமஸ்கரித்த வண்ணம் ஆலயத்தை நோக்கி சென்றார். நீலிவனநாதரை கண்ணார கண்டார். என் பொருட்டு நல்ல வெயில் வேளையிலே சுவாமி திருவடி நிலம் தோய பொதிசோறு எடுத்து வந்தீரா என்று அவரை கண்களினாலே உயர்ந்ததான இறைவனுடைய மரக்கருணையை செக்கிழார் பெருமான் கூறும் பொழுது, வழிப்போம் பொழுது மிக இழைத்து வருத்தமுற நீர் வேட்கையொடும் அழிவாம் பசி வந்தணைந்திடவும் அதற்கு சித்தம் அலையாதே மொழிவேந்தரும் முன்னெழுந்து அருள முருகு ஆர் சோலை பைங்கீலி விழியந்திய நெற்றினார் தம் தொண்டர் வருத்தம் மீட்பாராய் காவும் குளமும் முன் சமைத்து காட்டி வழிபோம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய் விரும்பும் பொதிசோறும் கொண்டு நாவின் தனிமன்னர்வர்க்கு எதிரே நன்னி இருந்தார் விண்ணின் மேல் தாவும் புள்ளும் மண் கிழிக்கும் தனியேனமும் காண்பு அறியவர் தாம் அங்கனிருந்த மறையவர் பால் ஆண்ட அரசும் எழுந்து அருள வெண்கண் வினை வேதியர் நோக்கி மிகவும் வழிவந்திழைந்திருந்தீர் இங்கு என் பாலே பொதிசோறு உண்டு இதனை உண்டு தண்ணீர் பொங்கு குளத்தில் குடித்து இளைப்பு போக்கி போவீர் என்றார். இவ்வாறு அவர்களுடைய களைப்பையும் இளைப்பையும் போக்கி உடன் வந்து திருப்பங்கேலி குறியிட அவ்விடத்திலே ஆடல்வல்லான் பைங்கேலியிலே அமர்ந்து அருளாட்சி பண்ணும் பரமர் கோவிலை வந்தவுடன் மறைந்தார். இவ்வனைத்தும் இறைவனுடைய லீலை என்பதை மனதார உணர்ந்தார். அவன் மரக்கருணையை நினைந்தார். நீலிவனநாதரை பாடத் துணிந்தார் தாண்டகவேந்தர். உடையவர் கோவனம் ஒன்றும் குறைவிலர் உடையவர் கோவனம் ஒன்றும் குறைவிலர் படைக்குள் பாரிடம் சூழ்ந்த பைங்கிலியார் சடையிர் கங்கை தரித்த சத்துரரை அடைய வல்லவர்க்கில்லை அவலமே மத்த மாமலர் சூடிய மைந்தனாள் சித்தராய் திரிவாறு வினை தீர்ப்பரல் பத்தர் தன் தொழுதேத்தும் பங்கீலியம் அத்தனை தொழ வல்லவர் நல்லவரே விழுது சூலத்தன் வெண்மழு வாட்படை கழுது துஞ்சிரட்டு காட்டக தாடலான் பழுதொன்றின்றி பைங்கிலி பதமனை தொழுது செல்பவர் தம்வினை
என்று பாடி பரவி அங்கே வெகு காலம் இருந்து உழவாரத் தொண்டாற்றி மகேஸ்வர பூஜையெல்லாம் செய்து பிரியா விடை பெற்று அங்கிருந்து தன் யாத்திரையை தொடர்கின்றார் அப்பமூர்த்தி சுவாமிகள். இறைவன் கருணையால் ஆட்கொள்ளப்பட்ட பரபெருமான் தாண்டகவேந்தர் வழியெங்கும் இறைவன் தனக்கு செய்த அந்த பெரும் கருணையை நினைத்தார். அங்கிருந்து கிளம்பினார். திருவண்ணாமலை சென்று சுவாமியை தரிசித்தார். அண்ணாமலையானை நினைக்க முக்தி, அப்பெருமானை பாடி பரவ வேண்டுமே என்று திரு அண்ணாமலையானை எவன் கிரியாக இருக்கின்றானோ 4 யுகங்களிலும் 4 விதமான கிரியாக காட்சி தரும் உண்ணாமலை உடனாய சித்தபூமியிலே இருக்கின்ற அண்ணாமலையானை காண மிகவும் சந்தோஷப்பட்டு சென்றார் பெருமான். இவருடைய இந்த யாத்திரையை வர்ணிக்கையிலே அண்ணாமலை மேல் அணிமலையை ஆறா அன்பின் அடியவர்த்தம் கண்ணார் அமுதை விண்ணோரை காக்க கடலில் வந்து எழுந்த உண்ணா நஞ்சம் உண்டானே கும்பிட்டு உருகும் சிந்தை உடன் பன்னார் பதிகத் தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்தார் என்று அவருடைய உழவாரப் பணியை கொண்டாடுகின்றார். இவ்வாறு அண்ணாமலைக்கு சென்று அங்கிருந்து திருவோத்தூர் வந்து சேர்ந்து அங்கிருந்து திரு ஏகம்பம், திருக்கச்சி மயானம், திருமேற்றளி, திருமால்பேரு முதலான தொண்டை நாட்டு சிவத்தலங்கள் அனைத்தையும் தரிசித்த வண்ணம் திருக்கழுகுன்றம் வருகின்றார். அங்கிருந்து திரு ஆன்மியூர், திரு மயிலாப்பூர், திரு ஒற்றியூர், திருப்பாச்சூர், திரு ஆலங்காடு, திரு காரிக்கரை எனும் தலங்களையெல்லாம் தரிசித்த வண்ணம் தென் கைலாசமாகிய திருக்காலத்தி மலைதனை வந்து அங்கே ஓடுகின்ற பொன்முகலி ஆற்றிலே ஸ்நானம் செய்து மலையின் மீது ஏறி கண்டப்பருக்கு அருள் செய்த அப்பரமனைக் கண்டு தான் வயமிழந்தார். அங்கு இருக்கின்ற கண்ணப்பருடைய திருவடிகளை வணங்கி அங்கேயே பகுகாலம் வசித்தார். பின்னர் உத்தர கைலாசத்திலே பரமனை காண வேண்டும் என்ற பெரிய அவா அவருக்குள் ஏற்பட்டது. அந்த உத்தர கைலாசத்திலே வீற்றிருக்கின்ற திருக்கோலத்தை தான் தரிசிக்க வேண்டும் என்று திருக்காலத்தி அப்பனிடம் ஞானப்பிரசூனாம்பிகளிடம் உத்தரவு வாங்கி கொண்டு உத்தர திசையிலே இருக்கின்ற திருப்பருப்பதத்தை அடைந்து அங்கே திருப்பதிகம் பாடினார். காசி சென்று காசியம்பதியிலே இருக்கின்ற விஸ்வநாதனை தரிசித்து திருப்பதிகம் பாடுகின்றார். அங்கிருந்து திருக்கைலாசம் செய்ய வேண்டும் என்ற பேர் ஆசையால் இராப்பகலாக இடைவிடாது நடந்தார். வழியில் அவர் கூட சென்ற சிவனடியார்கள் மெல்ல இயற்கையின் உபாதையால் அவதிப்பட்டு ஆங்காங்கே அவரிடமிருந்து விலகி விடுபட்டனர். ஆனால் அவருடைய பாதங்கள் மெல்ல நடக்க நடக்க வயதான காலத்திலே வயோதிகத்தினாலே தேய்ந்து இருந்தும் ஆசை மேலிட்டினால் தன்னுடைய 2 கைகளை ஆதரவாக கொண்டு தாவி தத்தி சென்றார். மார்பெல்லாம் புண்ணாயின, கையெல்லாம் இரத்தம் வழிந்தது, மணிக்கட்டு அரைந்தது. ஆயினும் ஆசை லவலேசமும் கொன்றாதபடி பேர் அபாவால் அந்த நொடித்தான் மலையை தான் தரிசிக்க வேண்டும் என்று கூறிய பருக்கை கற்கள் பொருந்திய மார்க்கத்திலே மார்பினால் மெல்ல மெல்ல தேய்த்து சிவாய நம சிவாய நம சிவாய நம கைலாசநாதா போற்றி, நொடித்தான் மலை நாயகா போற்றி என்று மார்பும் தசைந்து நைந்து சிந்தி எலும்புகள் எல்லாம் உரியுற்று இரத்தமும் வற்றி பின்னர் புரண்டு அங்க பிரதட்சணம் செய்த வண்ணம் சென்றார். அதன் மேல் தேகம் முழுவதும் அரைந்தது. நாயனார் திருக்கைலாசத்தின் அருகே வந்துற்றார். அன்பின் உறுதி, திடமான உறுதி, மகத்தான விசுவாசம், உடம்பிலே தெம்பு இல்லாத போயிலும் தேகம் என்றாவது ஒரு நாள் விழக்கூடிய நஸ்வரமானது, அழிவிற்கு ஏற்பட்டது தேகம். அது சிவபிரான் அமைகின்ற இந்த கைலாச திருப்பதியிலே போகட்டுமே என்ன என்று மெல்ல மெல்ல நகரவும் முயன்றும் சற்றும் இயலாமையினாலே சிவபெருமானின் திரு இணை அடிகளை தியானித்த வண்ணம் கண்களிலே நீர் பெருக்கி தான் இங்கிருக்கின்றோம், அது இருட்டா, அது பகலா இரவா என்று தெரியாமல் காட்டுப்பாதையிலே நல்ல முட்கள் நிறைந்த பெரும் வழியிலே தன் உயிரை இருக்கின்றதா என்ற நிலையிலே வழியிலே கிடந்தார். அப்பொழுது இனிவரை நம் பக்தரை சோதிக்கலாகாது என்று பரமன் விடையேறி வந்தான். அப்பரமன் அப்பரமூர்த்தியை விண்ணொலியால் மீட்டினான். ஆகாச வாணி எழுந்தது. அப்பரமூர்த்தி, தமிழ்நாட்டிற்கு செல்வீர், அங்கு நாட்டிலுள்ளோர் உயிர்பட்டு தமிழ் வேதமாகிய தேவாரம் தன்னை பாடுவித்தீர். உமது திருவுளம் தன்னை அடைந்தோம். அதோ அருகிலே ஒரு தடாகம், அதை நீர் சென்று ஸ்நானம் செய்வீர் என்று ஒரு முனிவர் வடிவம் கொண்டு அங்கு வந்தார்.
அவர் நாயனார் முன்று தேன்றி அங்கங்கெல்லாம் அழிந்து போக, இவ்வாறு கொடிய காட்டில் ஏன் வந்தீர் என்று கேட்டார். மரமுடியையும் யஜ்ஞோபவத்தையும் சடைமுடியும் விபூதி தாரணத்தையும் கண்டு அவர் திருவடியிலே விழுந்தார். அற்பசக்தி உடையவன் நான். முனிவரே, உத்தர கைலாசத்திலே இருக்கின்ற உமாதேவி சமேதனாக இருக்கின்ற பார்வதி பரமேஸ்வரனை காண வேண்டும் என்ற பெயர் அவாவால் உந்தப்பட்டு நான் வந்துள்ளேன். திருக்கைலாயம் எளிதில் அடைவதற்கு என்று ஏற்பட்டது அல்ல. ஆயினும் தீரா அவாவால் என் உயிர் விடுவதற்கு முன் அங்கு சென்று விட வேண்டும் என்று அத்திருக்கோலத்தை தரிசிக்க வேண்டும், அல்லாது நான் தேகத்தோடு திரும்பேன் என்று மறுத்து விட்டார். சுவாமியினுடைய வயோதிக பருவத்திலும் அவருடைய துணிவைக் கண்டு அந்த முனிவர் மறைந்தார். ஆகாசத்தில் அசரீரியாக நாவுக்கரசனை எழுந்திரு என்று இறைவன் ஆணையிட்டான். அந்த தீங்குரல் அவரை எழுப்பியது. அப்பமூர்த்தியின் அழிந்த உறுப்புகள் எல்லாம் முன்போல் திடம் பெற்று சிறந்த திருமேனியாக சிவனடியாராக ஜுவலித்தார். கைலாசகிரியில் எழுந்திருக்கின்ற திருக்கோலத்தை அடியேன் தரிசித்து வணங்கும் பொருட்டு அருள் செய்யும் என்று மனமாற பிரார்த்தித்து அந்த ஒளிவந்த திசையை நமஸ்கரித்தார். கவலைப்படாதே, அருகில் உற்ற தடாகத்தில் மூழ்கி திரு ஐயாரம்பதி வா, அங்கு உமக்கு தரிசனம் தருகின்றோம் என்று ஆணையிட்டான். மறைந்தான். அடுத்த கணம் அந்த தடாகத்திலே மூழ்கினார். திரு ஐயார அப்பன் உரைகின்ற திரு சிவப்பதியிலே அவர் அக்குளத்திலே எழுந்தார். ஐயாறு என்பது வடமொழியிலே பஞ்சநத க்ஷேத்திரம் என்று பெயர். இறைவன் பஞ்சநதீஸ்வரர், ஐயாற்று ஈஸ்வர், செம்பர் ஜோதீஸ்வரர், பிரணதார்த்திஹரன் என்றும், அம்மை அரண் வளர்த்த நாயகி தர்ம சம்வர்தனியாக உடனிருந்து அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வெல்வமே ஸ்தலமரம், சூரிய புஷ்கரணி, காவிரி உடைய திருத்தலம். இங்கு நந்திதேவர், லக்ஷ்மி, இந்திரன், வருணன், வாலி முதலானவர் வந்து தரிசித்த திருத்தலம். 5 ஆறுகள், வடவாறு, வெட்டாறு, காவிரி, அதன் கிளைநிலைகள் எல்லாம் வந்து சேருகின்றதினாலே ஐயாறு என்று பெயர் பெற்ற காசிக்கு சமமான சிவஸ்தலம். நந்திதேவர் இப்பதியிலே 7 கோடி முறை ருத்ரஜபம் செய்து இறைவனால் தீர்த்தமாடப் பெற்றார். நந்திதேவருக்கு ஸ்வயம் பிரகாசி என்ற பெண்ணை சுவாமியே திருமணம் செய்து வைத்தார். இந்த ஐயாரப்பர் கோயில் தென்கையிலை கோயில் ஓலோகமாதேவீஸ்வரம் என்று அழைக்கப்படுவது. இவ்விடத்திலே அப்பர் பெருமான் திருக்கைலாய காட்சியை பெறுகின்றார். மாதர் பீரை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி, மாதர் பிறை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி, போதொடு நீர் சுமந்த தீ புகுவாரவர் பின் புகுவேன், யாதும் சூபடு படாமல் ஐயாரடைகின்ற போது, காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், போழிலங்கண்ணி நானே பொந்துகிலாளொடும் பாடி, வாழியம் போற்றி என்றே தீவட்ட மிட்டாடா வருவேன், ஆழிவலவனின்றேத்தும் ஐயார் அடைகின்ற போது, கோழி பெடையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், வளர்மதி கண்ணி நானை வார குழலாளொடும் பாடி, களவு
படாததொரு காலங் காண்பான் கடைக்கணிக்கின்றேன் அளவு படாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற போது இளமணனாகு தழுவி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே என்று பாடிப்பரவி இறைவன் திரு ஆணையை சிறமேற்கொண்டு பஞ்சாட்சரத்தை ஓதி தடாகத்திலே மூழ்கி எழுந்தால் திருவையாற்றின் ஒரு வாவியின் மேலே தோன்றி கரையிலே ஏறி வழியிலே அந்த திருப்பதியில் சகல சராச்சரங்கள் தங்கள் துணையோடு பொழிதலைக் கண்டு அவைகளையும் சிவசக்தி ஸ்வரூபமாக கண்டு ஆலயத்தின் முன்னே சென்றார். அவ்வாலயம் திரு கைலாசகிரியாக அவருக்கு தோன்றியது. அவ்விடத்தே வேதங்களும் சிவாகங்களும் இரு பக்கங்களும் இருந்து நின்று வாழ்த்துவதைக் கண்டார். தும்பு நாரதாதியர் பாடுவதைக் கண்டார். இருவரும் யாழ் வாசிப்பதைக் கண்டார். சித்த வித்யாதரர்கள் துதிப்பதைக் கண்டார். பிரம்ம விஷ்ணு இந்திரன் முதலான 33 தேவதைகளும் ஆகாசத்திலிருந்து போற்றி ஜெய ஜெய போற்றி என்று பாடி புஷ்பமாரி பொழிவதைக் கண்டார். வஸ்திரத்தை ஒதுக்கி வாயை கையினால் பொத்திக்கொண்டு ஒதுங்கி நின்று தம் தம் குறையை சொல்லும் தேவகணங்களைக் கண்டார். பூதகணங்களைக் கண்டார். தேவசித்த அசுர சாரண கந்தர்வ கிண்ணற இயக்கர் விஞ்சயர் முதலான கணத்தவர்கள் போற்றி துதிக்கவும் நந்திதேவர் கையிலே பிரம்பை தரித்து கொண்டு அந்த பெருங்கூட்டத்தை சரி செய்து பணி செய்யவும் காருண்ய ஸ்வரூபியாக சிவபெருமான் ஒரு திவ்யாசனத்தின் மேலே அனந்த கோடி சூரிய பிரகாசத்தோடு பார்வதி சமேதராக இருந்து தன்னை கடாட்சிக்கும் அந்த கருணை உருவத்தை கண்ட மாத்திரத்திலே கீழே விழுந்தார். நமஸ்கரித்தார். நாதழுத்தழுக்க ரோமம் சிலிர்ப்ப ஆனந்தவாரி சொரிய கரையிருந்த அரும்பெருங்கடலிலே இறைவன் அவனது அன்பு நதி தன்னை ஈர்த்துச் செல்வதை கண்டார். அதிலே மிதந்து போய் தெவிட்ட இல்லாத உயர்ந்த சிவானந்த அமிர்தத்தை பருகினார். சன்னிதானத்திலே ஆனந்த கூத்தாடி தாண்டகங்கள் பாடினார். கைலாசப்பதியாக கடவுள் தமது திருக்கோலத்தை அப்பமூர்த்திக்கு தரிசித்து மறைந்தான். மேற்கொண்டு பல்வேறு திருப்பதிகங்களை பாடி அத்திருப்பதியிலேயே வெகுகாலம் இருந்தார். அங்கிருந்து மெல்ல இறைவனுடைய திருவருளை அறிந்து கொண்டு திருநெய்தானம் மழப்பாடி முதலான புராதன சிவத்தலங்களை வந்து தரிசிக்கின்றார். திருப்பூந்துருத்தியை வந்து அடைந்து அங்கே உழவாரப்பணி செய்த வண்ணம் இருந்தார். புஷ்பவண்ணநாதருக்கு கைங்கரியம் செய்தார். அங்கே திருப்பதிகங்கள் பாடி அங்கே திருமணம் கட்டிவித்து பல்வகை தாண்டகங்கள், தனித்திருத்தாண்டகம், அடைவு திருத்தாண்டகம், திரு அங்கமாலை முதலான திருப்பதிகளை பாடி இறைவனுக்கு சமர்ப்பித்தார். பெருமான் இந்நிகழ்ச்சியை வர்ணிக்கும் பொழுது பூந்துருத்தி புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவில் வளாகத்திலே தான் ஒரு மடம் அமைத்து கொண்டு வெகுகாலம் தங்கியிருந்து உழவார திருப்பணி செய்து அடிகளுற்ற சிவக்ஷேத்திரங்கள் எல்லாம் தரிசித்த வண்ணம் இருந்தார். அப்போது அடிகளும் வந்து இவருக்கு துணையாக இருந்தார். வெகுகாலம் இருந்த பொழுது பல்வேறு ரகமாக விதமாக பல்வேறு பதிகங்களை இவர் பாடினார். நின்ற திருத்தாண்டகம், தனித்திருத்தாண்டகம், க்ஷேத்திரக்கோவை, குறைந்த நேரிசை, தனித்திருநேரிசை, ஆறுயிர் திருவிருத்தம், தசபுராணம், பாவநாச திருப்பதிகம், புதுப்பதிகங்கள், நினைந்த திருநேரிசை, வினாவிடை திருத்தாண்டகம், பசுபதி திருவிருத்தம், சரக்கரை திருவிருத்தம், தனி திருவிருத்தம் மற்றும் அங்கமாலை இவற்றையெல்லாம் பாடி பூந்துருத்திநாதரை குளிர வைத்தார். நீவனங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையேனி வணங்காய் கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தனை என் தோல் வீசி நின்றாடும் பிரார்த்தனை கண்காள் காண்மின்களோ செவிகாள் கேண்மின்களோ சிவன் எம் இறை செம்பவள ஏறி போல் மேனிப்பிரான் இரம் எப்போதும்
செவிகால் கேண்மின்களோ மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உரி போர்த்து பெய்வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே பார்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிழ் புன்ஷடை நின்மலனை மஞ்சாடும் மலை மாங்கை மழாளனை நெஞ்சே நீ நினையாய் கைகள் கூப்பித் தொழீர் கனிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகள் கூப்பித் தொழீர் ஆக்கையார் பயனன் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னால் வாழ்க்கையால் பயனின் கால்களால் பயன் என் கரண் கண்டனுரை கோயில் கோல கோபுர கோகரணஞ்சூழ் கால்களால் பயனின் உற்றாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்த நல்லால் நமக்குற்றார் ஆருளரோ இருமாந்திருப்பன் கொலோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு சிறுமானேந்திதன் சேவடிக்கு சென்றங்கிருமாந்திருப்பன் கொலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே என்று விதமாக ரகம் ரகமாக விதம் விதமாக தாண்டகவேந்தர் பாட பாட மேலே திருப்பூந்துருத்தி என்று வழங்கப்படும் புஷ்பவனேஸ்வரர் ஆதிபுராணர் பொய்யிலி தேவர் சௌந்தரநாயகி உடனாய அழகால் அமர்ந்த நாயகி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற காவிரி தென்கரை திருத்தலங்களிலே ஒன்றான இந்த உயர்ந்த திருத்தலத்தில் வெகுகாரம் அப்பர் பெருமான் உழவாரத் தொண்டு செய்த தலம் என்று எண்ணி காலால் மிதிக்கவும் அஞ்சினார் பிற்காலத்திலே ஞானசம்பந்த பெருமான். அதனால் நந்தியை விலகியிரு என்று இறைவன் ஆடையிட்டான் என்று சரித்திரம். அவ்வாறு நந்தி விலகியிருக்கும் திருத்தலம் அப்பர் சம்பந்தரின் பல்லாக்கியை சுமந்த திருத்தலம் பட்டீஸ்வரம், திருப்பூங்கூர், திருப்பூந்துருத்தி ஆகிய 3 க்ஷேத்திரங்களிலே இறைவன் ஆணைக்குட்பட்டு நந்தி பகவான் விலகி இருப்பதை நாம் காண இயலும். சப்தஸ்தானங்களுள் இதுவும் ஒன்று. பூந்துருத்தி காடவ நம்பியின் அவதார திருத்தலம். நந்தி விலகிய திருத்தலம் திருப்பூங்கூர் போலவே இங்கும் நந்தி விலகி இருக்கின்றது. அருணகிரிநாதர் அமலிங்க அடிகளால் பாடி பரவிய திருத்தலம். ஞானசம்பந்த பெருமானின் அப்பர் பல்லாக்கை அப்பர் பெருமான் தன் தோளிலே சுமந்த திருத்தலம் சம்பந்தர் மேடு என்று இன்றும் திரு ஆலம்பொழிலுக்கு பக்கத்திலே இருக்கின்றது. வருடா வருடம் இவ்விழாவும் நடைபெறுகின்றது. அப்பர் அமைத்த திங்களும் ஞாயிறும் தோறும் திருமடம் என்று போற்றப்படும் உயர்ந்ததா திருமடம் தன்னை சமைத்து அங்கேயே வெகுகாலம் இருந்து இறைவனுக்கு கரவையின் தென்பால் தென்கையிலையும் வடபால் வடகையிலையும் ஆகிய கோயில்களிலே தான் திருப்பணி செய்த வண்ணம் வெகுகாலம் இங்கேயே இருந்தார். சப்தஸ்தானங்கள் என்பது திருவையாறு, திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி மற்றும் திருநெய்தானம். இந்த 7 ஊர் திருவிழாக்களிலேயும் அப்பர் பெருமான் காலத்திலேயே அவர் அனுபவித்தது
ஐயாரப்பர் அறம்புலத்து நாயகியுடன் ஒவ்வொரு ஊருக்காக செல்ல அந்தந்த மூர்த்திகள் வந்து வரவேற்கும் உயர்ந்த காட்சி. நாவுக்கரசர் இந்த திருப்பூந்துருத்தி பெருமானை பற்றி பாடும்பொழுது, கொடிகொள் செல்வ விழா கொணல் ஐயார கடிகொள் பூம்பொழிர் கச்சியேகம்பனார் பொடிகள் பூசிய பூந்துருத்தின் திருநகர் அடிகள் செவடி கீழ் நாம் இருப்பதே தோலும் தமரை ஆரை சுடர்விடு மாலினை மாலுரன் என்றான் மலைமகள் தன்னுடைய பாலனை பான்மதி சூடியை பண்புணர் ஆர் மதின்மேல் போலனை போர்விடை ஏரியை பூந்துருத்தி மகிழும் ஆலனி ஆதிபுராணனி நான் அடி போற்றுதே என்று கொண்டாடிய திருத்தலம் வெகுகாலம் இங்கிருந்து உழவார திருப்பணி செய்து சிவநாமத்தை அனைவரும் சொல்லுமாறு போதித்து சிவநாமம் ஒலிக்க சிவகைங்கரியம் அனைவரும் செய்ய இவரோடு உழவாரப் பணியை ஒரே திரண்டு செய்தது. அவ்வாறு தாண்டகவேந்தர் நாவுக்கு அரசர் நாவுக்கு இனியர் அவருடைய திருவாய் அமுதம் நாம் பருகி வருகின்றோம். அவருடைய திருப்பணி சமணவதத்தை ஒழித்தது, வேரோடு அறுத்தது. இதற்கு ஒரு துணையாக சம்பந்த பெருமானும் இருந்தார். எங்கும் சைவம் தழைத்தோங்க வித்திட்டார் அப்பர் பெருமான். அப்பர் பெருமான் திருவடிகளே சரணம், அநேக சரணம்.